இருக்கிறாங்க. 32ல் 16 அமைச்சர்கள் இப்போ வந்து முன்னிலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் இன்னும் மார்ஜின் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. துணை முதல்வர் உதயநிதி உட்பட 16 அமைச்சர்கள் இப்போது முன்னிலை அப்படிங்கிற அந்த இடத்திற்கு இது நகர்ந்திருக்கிறது. அது ஹாஃப்வே மார்க்கில் இப்போ எண்ணிக்கைகள் இருக்கக்கூடிய சூழலில் சேப்பாக்க திருவில்லைக்கணியில் திரு உதயநிதி, துறைமுகத்தில் திரு சேகர்பாபு முன்னிலை வைக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகளில் தான் அவங்க வந்து முன்னிலை. மதுரை கிழக்கில் திரு மூர்த்தி, திருச்சி மேற்கில் திரு கே நேரு, ராணிப்பேட்டை காந்தி, இவங்கெல்லாம் முன்னிலை வைக்கக்கூடிய அமைச்சர்களாக நம்ம பார்க்குறோம். அதேபோல் திருமயத்தில் திரு ரகுபதி, குன்னத்தில் திரு சிவசங்கர், திருவிடைமருதூரில் திரு கோவிச்செழியன், இவங்களும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அதேபோல் மற்ற அமைச்சர்களும் ஆத்தூரில் திரு ஐ பெரியசாமி, திருவண்ணாமலையில் திரு ஏவா வேலு, முதுகுளத்தூரில் திரு ராஜகண்ணப்பன், இவங்கெல்லாம் இப்போதைய சூழலில் முன்னிலை வைக்கிறாங்க. சிலருடைய எண்ணிக்கைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. திரு சிவி கணேசன் உள்ளிட்டவர்களும் முன்னிலை வைக்கிறாங்க. இதில் அமைச்சர் சிவி கணேசன் திட்டக்குடி தொகுதியில் இருக்கிறாரு. அவர் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில், கிட்டத்தட்ட 1800 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அருப்புக்கோட்டையில் KKSR ராமச்சந்திரன், ஆலங்குடியில் மெய்யநாதன், இவங்களும் முன்னிலை வைக்கிறாங்க தற்போதைய சூழலில் நம்ம பார்க்குறோம். அதேபோல் திருச்சுழியும் திரு தங்கம்தனரசு முன்னிலை, திருப்பத்தூரில் பெரிய கருப்பன் இப்போது முன்னிலைக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே அது மைனஸில் இருந்தது. ஒட்டஞ்சத்திரத்தில் சக்கரபாணி முன்னிலை. அதேபோல் திருச்சுழியும் திரு தங்கம்தனரசு முன்னிலை வைக்கக்கூடிய அந்த இடங்களையும் பார்க்குறோம். அப்போ கொஞ்சம் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம, அதாவது ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையில் பெரும்பாலானவர்கள் தோல்வி அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போதைய சூழல் இதுவும் வந்து மாறலாம். நம்ம வந்து இதெல்லாம் அமைச்சர்களுடைய நிலவரம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறதுல 16 அமைச்சர்கள் இப்போது இதை எப்படி பார்க்கலாம் அரவிந்த்? ஏதாவது இதில் சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்குறீங்களா பேட்டர்னை? இல்லை இதான் கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதியில் டிஎம்கே வந்து கொஞ்சம் ஒரு கான்டெஸ்ட், ஒரு டைட் ஃபைட் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கான அந்த ஒரு நெக்கா அந்த ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. டிஎம்கே கூட்டணி மேலேயும் அதிமுக கூட்டணி கீழேயும், அல்லது அதிமுக கூட்டணி மேலே டிஎம்கே கூட்டணின்னு அப்படி போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் கவர் பண்ணுறங்காட்டி, இந்த மாதிரி சீனியர் டிஎம்கே லீடர்ஸ் கவர் பண்ணுறங்காட்டி ஒரு பெரிய நம்பர்ஸ், ஓவரால் நம்பர்ஸ்ல எனக்கு பெரிய நிச்சயமா எந்த மாற்றமும் வரப்போறது. ஏன்னா 3 இலக்கம் 110 இடங்கள் வரைக்கும் தாவேகா வந்து முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு என்ன இதில் பெரிய ஒரு சர்ப்ரைசிங் என்னன்னாங்க, ஏவா வேலு திருவண்ணாமலையில் அவர் தான் நார்த் ஜோன் என்டையரா பார்த்தவர். ஸோ அவரே